இந்த காஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ் நார்வே டீம் உங்களோடு சேர்ந்து இந்த 1 சாமுவேல் 14வது அதிகாரத்தினுடைய 7வது பாகம் இன்றைக்கு பகிர்ந்து கொள்வதில் நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். என்னுடைய உடல் நலத்துக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நான் இன்னும் மெடிக்கல் லீவில் தான் இருக்கிறேன். இந்த மாத கடைசி வரைக்கும் என்னுடைய பெருங்குடல் வீங்கி இருக்குது, மறுபடியும் கொஞ்சம் இரத்தப்போக்கு இருக்குது, மூச்சு வாங்குது. ஸோ இந்த பலவீனமான இந்த நேரத்துலையும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதும் உங்கள் எல்லாரையும் இந்த ஸ்கைப் மூலமாக சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி அடைகிறேன். உற்சாகப்படுத்துகிற ரூத் சிஸ்டருக்காகவும் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் நிறைவாய் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதித்து அவருடைய மகிமை நீதி வெளிப்படும்படி உதவி செய்வாராக. இந்த நாளிலும் அவருடைய வசனத்தை உறுதி செய்வாராக. 1 சாமுவேல் 14வது அதிகாரம். இந்த 14வது அதிகாரத்தில் ஒரு சில கவனிக்காத சில வசனங்களை இன்னைக்கு உங்களோடு கூட கவனம் செலுத்தும்படி, வசனத்துக்கு இடம் கொடுக்கும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது 1 சாமுவேல் 14வது அதிகாரத்தில் 2 காரியங்கள் நடந்தது. அது இன்றைக்கு நம்முடைய ஊழியத்திலும் சபைகளிலும் நடக்க வேண்டும் என்பதை நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன், சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதாவது 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 14:16 பென்யமின் நாட்டில் உள்ள கிபியாவிலே சவுலுக்கு இருந்த ஜாமக்காரர் பார்த்து. 1 சாமுவேல் 14:16 பென்யமின் நாட்டில் உள்ள கிபியாவிலே சவுலுக்கு இருந்த ஜாமக்காரர் பார்த்து, இதோ அந்த ஏராளமான கூட்டம் கலைந்து ஒருவர் மேல் ஒருவர் விழுகிறதை கண்டார்கள். அதாவது இந்த யுத்த நேரத்தில் முதல் ராஜாவோடு கூட போர் வீரர்கள் இருந்தாங்க. இளவரசன் யோனத்தான் கூட ஆயுததாரி என்ற ஒரு வாலிபன் இருந்தார். சவுல் கூட சாமுவேல் இல்லாட்டினாலும், சாமுவேல் சவுலை விட்டு போனாலும், சவுல் தேவனுடைய பெட்டி கொண்டு வர சொல்லி ஒரு ஆசாரியனை தன்னோடு கூட வைத்திருந்தார். ஆசாரியன் கூட இருக்கிறாரு, யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க, யோனத்தானோட ஆயுததாரி இருக்கிறாரு. அதே நேரத்தில் இங்கே நம்ம வாசிக்கிறோம், ஜாமக்காரர் சவுலோடு கூட இருந்தாங்க. இந்த ஜாமக்காரருடைய வேலை இன்றைக்கு இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கென்று ஜாமக்காரர்களை வைத்திருக்க முடியாது. ஜாமக்காரனாக இருப்பதும் அது ஒரு கருகலான ஒரு இடம், ஒரு மனநிலை. சில பேர் ஜாமக்காரன் அப்படின்னு சொன்ன உடனே குற்றம் கண்டுபிடிப்பது, நியாயம் தீர்ப்பது, குறைகளை காண்பது, குறையையும் நிறையையும் பார்க்கிற ஒரு மனநிலை, அல்லது பகலையும் இரவையும் காக்கிற ஜாமக்காரர், ஜாமத்தை காக்கிறவர்கள். அல்லது மற்றவங்கெல்லாம் தூங்கிட்டு இருந்தாலும் இவங்க விழிச்சிட்டு இருப்பாங்க, மற்றவங்கெல்லாம் பார்க்காததையும் இவங்க பார்ப்பாங்க, பார்த்து அறிவிப்பாங்க, அறிவித்து விழிப்புணர்வு கொண்டு வருவாங்க. ஸோ இதை இந்த ஜாமக்காரருடைய வேலை என்பது அது நம்மை பாதுகாப்பதற்காக கொண்டிருக்கிற மனநிலையே ஒழிய மற்றவர்களை குறைப்படுத்துவதற்கு, குற்றப்படுத்துவதற்கு கொண்டிருக்கிற மனநிலை அல்ல. அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதனால தான் அந்த ஒரு சின்ன ஒரு வசன பகுதியிலிருந்து இன்றைக்கு நம்முடைய மனநிலை, நம்மோடு கூட ஒருவேளை ஒரு பட்டாளமோ, ஒரு கூட்டமோ, அடியாளோ, ஒரு யுத்த வீரர்களோ, ஒரு தளபதி, ஒரு பெரிய ஒரு பாடி கார்ட்ஸ், என்ன சொல்லுவாங்க, பிளாக் கேட்ஸ், அதாவது துப்பாக்கி ஏந்தியவர்கள் அல்லது தடி கொண்டிருப்பவர்கள்,
நமக்காக குரல் எழுப்புகிறவர்கள், அப்படியெல்லாம் நம்ம கூடலாம் ஒரு பஞ்சாயத்து வச்சுக்கிட்டு ஒரு ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு இல்லை. ஆனால் நமக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் நமக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு. ஒரு மதிலிடிந்த பட்டணம் போல நாம் இருக்கக்கூடாது. அப்போது தன் நாவை அடக்குகிறவன் அவன் வந்து ஒரு பலசாலி. அப்போது நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய எண்ணங்கள், பாருங்கள், பன்மையில் இருக்குது வார்த்தைகள், எண்ணங்கள், இதெல்லாம் நம்முடைய ஒரு ஃபோர்ஸ். இன்றைக்கி நம்முடைய எண்ணங்களும், நம்முடைய வார்த்தைகளும், நம்முடைய கண்ணோட்டங்களும், பார்வைகளோ, மனநிலைகளோ, நாம் மற்றவங்களை நிதானிக்கிற நிதானங்கள், இதெல்லாம் தான் நம்மோடு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். குட் மைண்ட் இஸ் அ குட் ஃப்ரெண்ட்னு சொல்லுவாங்க. பில்லி கிரஹாம் ஐயா வந்து ஒரு செய்தியில் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு மனுஷனுடைய நல்ல எண்ணங்கள் தான் அவனுடைய நல்ல நண்பன். ஒரு மனுஷியினுடைய நல்ல எண்ணங்கள் தான் அந்த மனுஷியினுடைய நல்ல ஒரு சிநேகிதி. பேட் மைண்ட் இஸ் அ பேட் ஃப்ரெண்ட், குட் மைண்ட் இஸ் அ குட் ஃப்ரெண்ட். நாம் எப்படிப்பட்ட சிந்தனையாளர்களாக, எப்படிப்பட்ட எண்ணங்களோடு நாம் இருக்கிறோமோ அதுதான் நம்முடைய முதல் நண்பன், அல்லது அதுதான் நம்முடைய முதல் எதிரி. நானே எனக்கு எதிரியாக இருக்க முடியும், நானே எனக்கு நண்பனாக இருக்க முடியும். இப்போது இந்த ஜாமக்கார ஆவி அல்லது ஜாமக்கார பார்வை, ஜாமக்காரர்களுடைய வேலை என்னன்னா, எதிரியை கண்ணோட்டம் விட்டுக்கிட்டே இருக்கணும். எதிரி என்பது பழைய ஏற்பாட்டில் மனிதர்கள், புதிய ஏற்பாட்டில் நமக்கு விரோதமாய் மாம்சத்தோடு இரத்தத்தோடு நாம் போரிடலை. அப்போ விழிப்புணர்வோடு காணப்படுகிற ஒரு மனநிலை, மற்றவர்களை நாம் வேவு பார்க்கிறது அப்படின்னா அது எப்படி? இப்போ பழைய ஏற்பாட்டில் எரிகோ கோட்டையை தாக்குவதற்கு முன் அவங்க செய்த முதல் வேலை என்னன்னா, வேவுக்காரர்களை அனுப்பினாங்க. அங்கே வேவுக்காரர், ஆங்கிலத்தில் ஸ்பைஸ் அப்படின்னு வாசிக்கிறோம். அமெரிக்காவுடைய ஸ்பைஸ் வேவுக்காரர்கள் ரஷ்யாவில் இருப்பாங்க, ரஷ்யாவுடைய ஸ்பைஸ் வேவுக்காரர் அமெரிக்காவில் இருப்பாங்க. ஒவ்வொரு எதிரி நாட்டுக்குள்ளேயும் தங்களுக்கு தகவல்களை தெரிவிக்கிற ஸ்பைஸ் இருப்பாங்க. இப்போ நமக்குள்ள பிசாசுடைய வேவுக்காரன் யாருன்னா, என்னுடைய மாம்சம். நம்முடைய மாம்சம் தான் பிசாசுக்கு அவன் உள்ளே வச்சிருக்கிற ஒரு வேவு பார்க்குற ஒரு ஸ்பை. தகவல்களை பிசாசுக்கு தெரிவிப்பான், இவனுடைய பலவீனம்லாம் இதுன்னு சொல்லி. ஸோ சபை இன்னைக்கு செய்ய தவறுகிற ஒரு வேலை என்னன்னா, எரிகோ கோட்டைக்குள்ளே யுத்தம் பண்ணுவதற்கு முன் வேவுக்காரர்கள் அனுப்பினது போல நாமும் கூட இன்னைக்கு நம்ம பணி செய்கிற இடங்கள், ஊழிய பணித்தலங்களில் அங்கே உள்ள பிசாசினுடைய வல்லமை என்ன, அங்கே உள்ள மக்கள் இனத்தினுடைய பலவீனம் என்ன, பலன் என்ன, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளி விவரங்கள், அதை நாம் இன்னைக்கு பட்டியலிட்டு வேவு பார்ப்பது இல்லை. நேரடியாக நம்ம துதிக்கிறோம், நேரடியாக நம்ம ஜெபிக்கிறோம், நேரடியாக நம்ம வந்து ஊழியங்களில் நம்ம காலடி எடுத்து வைக்கிறோம், நம்ம செயல்படுறோம், வெரி குட். ஆனால் வேவு பார்க்குறோமா? அப்போ வேவு பார்க்காம செயல்படும்போது நம்ம வந்து தேவைப்படாத இடத்துல அதிகமாக நம்ம விலைக்கிறையை செலுத்த வேண்டியதாக இருக்கும். இப்போ ஒரு வேவு பார்க்கறது என்பது, எதிரிக்கிட்ட இப்போது 1000 பேர் தான் இருக்கிறாங்கன்னா நம்ம 10,000 சோல்ஜர்ஸோட வீரர்களோட போய் 9,000 பேரை நம்ம வீண் கிரயம், விலைக்கிரயம் செய்ய மாட்டோம். ஸோ வந்து அவங்களுடைய பலவீனம் என்ன, பலன் என்ன. நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், ஊழியத்தில் மற்றவர்களுக்கு எதை சொல்லணும், அவங்களுக்கு தேவையில்லாததை நம்ம சொல்லி நம்ம ஊழியம் செஞ்சிட்டோன்ற திருப்தியில் வந்துடக்கூடாது. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லுவதற்கு பழைய ஏற்பாட்டில் வேவு பார்க்கிற வார்த்தை, புதிய ஏற்பாட்டில் ஆவிகளை பகுத்தறிதல். பாருங்க, சொல் வித்தியாசப்படுது, அர்த்தம் ஒன்றா, அதை புரிஞ்சுக்கணும். வேவு பார்ப்பது வேறு, ஜாமக்கார பார்வை வேறு, நிதானிப்பது வேறு, ஆவிகளை பரிசோதிப்பது என்பது வேறு. ஆனால் இது எல்லாத்தையும் வேறு வேறு சொற்களாக இருந்தாலும் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய பார்வையோடு நாம் வந்து குறை காணும் மனம் இல்லை, அவங்களுடைய தேவையை காணும் மனம். ரெண்டுமே ஒன்று தான். இப்போ ஒருத்தவங்களை பார்த்து என்னங்க உப்பு இல்லைங்கன்னு சொல்கிறதுக்கும் உப்பு இன்னும் கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்கிறதும் வித்தியாசப்படுது. குறையை பார்க்குறோமா, அவங்களுடைய தேவையை பார்க்குறோமா, அங்கே உள்ள நீடு என்னன்னு பார்க்குறோமா, அல்லது அங்கே உள்ள ஃபால்ட் என்னன்னு பார்க்குறோமா. இது ரெண்டுத்துலேயே தெரிஞ்சிடும் நாம் பரிசேய ஆவியா அல்லது ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா. ஸோ தேவையை பார்ப்பதும் ஒரு வகையில், ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ, எல்லா சபைகளை குறித்த கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது அப்படின்னு பவுல் சொல்கிறார். ஒரு வகையில் அவரும் ஒரு வேவுக்காரர்,
ஜாமக்காரர். அவர் பவுல் நிதானித்தார், பகுத்தறிந்தார், ஆவிகளை பகுத்தறிந்தார். ஒரு மனிதனுடைய ஆவியை நாம் பகுத்தறிய வேண்டும். இந்த பக்குவம் எப்படி சவுலோடு இருந்த ஜாமக்காரர் தான் அதை கண்டார்கள், அதை அறிவித்தார்கள். அப்போதான் சவுல் உடனே ரியாக்ட் பண்ணுறாரு. இங்கே யார் நம்மகிட்ட குறையிறாங்க, உடனே கணக்கெடுப்பு எடுங்கன்னு பார்க்கும்போது தான் யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அங்கே இல்லைன்றதை கண்டாங்க. ஸோ இந்த மனநிலை நமக்கு இன்றைக்கு மிகவும் அவசியம். அதாவது ஒருத்தவங்க விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களுடைய பலவீனங்களை நாம் குற்றமாய் நிர்ணயிக்காமல் நம்ம ரோமரில் வாசிக்கிறோம். அவர்களுடைய பலவீனங்களில் அவர்களை நாம் தாங்க வேண்டும், சப்போர்ட் பண்ணணும், அவங்கள பலப்படுத்தி என்கரேஜ் பண்ணணும். ஸோ தேவ பிள்ளைகள் நமக்குள்ள பார்க்கிற பார்வை, நமக்கு விரோதமாய் இருக்கிற பிசாசானவன் எப்படி யாரை விழுங்கலாம் என்று வகையை தேடிக்கொண்டிருக்கிற அவன் வகையை தேடுறான். அவனும் ஒரு வகையில் வேவு தான் பார்க்குறான். அவனும் நமக்கு ஒரு ஜாமக்காரனை போல தான் இருக்கிறான். ஆனால் நாம் எதிரியினுடைய பலவீனத்தை அறிந்து கணக்கிடுவதை விட்டு நமக்குள்ளேயே ஒருவருடைய பலவீனங்களை இன்னொருத்தவங்க குற்றப்படுத்துவது, ஒருவருடைய பலவீனங்களை இன்னொருத்தவங்கிட்ட போய் நாம் குறை சொல்லுவது, அவங்களுடைய பலவீனங்களில் அவங்களுக்கு உதவி செய்யாமல், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றாமல், இன்னும் ஒருத்தவங்களை தாக்கி கடித்து பட்சிப்பீர்களானால் நீங்கள் அழிந்து போவீர்கள்னு பவுல் சொல்கிறார். கடித்து பட்சிப்பீர்களான்னு என்ன அர்த்தம் தெரியுமா? டோன்ட் பிஹேவ் லைக் அனிமல்னு இங்கிலீஷில் எழுதியிருக்கு. மிருகம் தான் கடித்து பட்சிக்கும். ஸோ ஒருத்தவங்க கடித்து பட்சிக்காமல் நாம் இந்த சின்ன ஒரு வார்த்தை 14வது அதிகாரம் 16வது வசனத்தில் ஜாமக்காரருடைய வேலையை அவங்க அன்னைக்கு சரியாக பார்த்தாங்க. இன்னைக்கு உளவாளிகளாக, எட்டையப்பர்களாக, காட்டி கொடுப்பவர்களாக, யூதாஸ் காரியத்து ஒரு ஜாமக்காரனாக, ஒரு உள்ளேயே இருந்து தன்னுடைய குருவையே காட்டி கொடுக்கிறவனாக மாறிவிட்டான் இல்லையா? யூதாஸ் மாதிரி ஜாமக்காரனுடைய வேலை எதிரியே தூரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்து அவங்க உடனே சொல்கிறாங்க. 14வது அதிகாரம் 16வது வசனத்தில், இதோ அந்த ஏராளமான கூட்டம் கலைந்து ஒருவர் மேல் ஒருவர் விழுகிறதை கண்டார்கள். பாருங்க, தூரத்தில் எதிரிகள்லாம் ஒருத்தவங்களை வெட்டிக்கிறாங்கன்ற தகவலை தான் உள்ள சொன்னாங்களே ஒழிய, இங்கேயே ஒருத்தவங்க சின்ன குறைய பெருசாக பார்த்து அதை போய் வெளியே சொல்லக்கூடாது. பழைய ஏற்பாட்டு ஜாமக்காரர்கள் எதிரியினுடைய பலவீனத்தை உள்ள அறிவித்தாங்க. புதிய ஏற்பாட்டில் நாம் என்ன செய்கிறோம்? உள்ளுக்குள்ள இருக்கிற குறைய வெளியே நாம் சொல்லி அதை நம்ம தேவன் நாமம் தூஷிக்கப்படுகிறதுக்கு, புறஜாதியார் மத்தியில் தேவன் நாமம் தூஷிக்கப்படுகிறதுக்கு நாமே காரணங்களாக மாறிவிடுகிறோம். ஸோ ஜாமக்காரருடைய வேலை, நான் இன்னைக்கு ஜாமக்காரன் இல்லைன்னு சொல்கிறோம், ஆனால் மற்றவனை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை, நீ என்ன தீர்ப்பிடுகிறாயோ அதை நீயே செய்கிறாயின்னு நம்ம வாசிக்கிறோம். ஸோ அதனால் நம்ம அந்த ரோமர் 2ன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி நாம் தீர்ப்பிடுகிறோம், எப்படி நாம் நிதானிக்கிறோம், யாருக்கு நாம் உளவாளிகளாக இருக்கிறோம், எப்படி நாம் காவல் காக்கிறோம் ஜாமத்திலையும், இந்த பார்வை, இந்த மனநிலை இன்றைக்கு ஒழுங்காக செய்யப்பட வேண்டும், தவறாக செய்யப்படக்கூடாது. செய்ய வேண்டிய அந்த மனநிலை இருக்க வேண்டும். ஸோ அதனால் தீய நோக்கம் பாவம். ஸோ தவறான நோக்கத்தில் நான் ஊழியர்களை குறித்த தவறுகளை சுட்டி காண்பித்து விழிப்புணர்வு கொண்டு வரேன்னு சொல்லி நாம் நோவாவினுடைய நிர்வாணத்தை கொண்டு போய் வெளியே தெரிவித்த மகனை போல் இல்லாமல், இது ரொம்ப ஒரு கருகலான ஒரு இடம். இதை பற்றி பேசணும், ரொம்ப நேரம் பேச வேண்டியது வரும். அப்போனா ஒரு கேள்வி வரும், அப்படின்னா மற்றவங்களை கண்டிக்கக்கூடாதா, அவங்கள திருத்தக்கூடாதா? நேரில் சொல்லி திருத்தணுமே ஒழிய பத்திரிக்கை எழுதுறது, யூடியூப்பில் சொல்கிறது, மற்றவங்ககிட்ட சொல்கிறது, இதை ஒரு ஜப குறிப்பாக சொல்கிறேன் சிஸ்டர், ஒரு ப்ரேயர் பாயிண்ட்டாக சொல்கிறேன் பிரதர்னு சொல்லி அடுத்தவங்களுடைய குறைய, ஊழியர்களுடைய பலவீனங்களை, சபையினுடைய பிரச்சனைகளை வெளியே நம்ம தூற்றி திரிவது, இது ஒரு ஆவிக்குரியவர்களுக்கான, தேவ பிள்ளைகளுக்கான அழகு இல்லை. அப்படின்னா உங்கள் வீட்டில் குறை இல்லையா, என் வீட்டில் குறை இல்லையா, வாங்க ஒருத்தவங்க குடும்பத்தை ஒருத்தவங்க மாறி மாறி நம்ம அட்டாக் பண்ணுவோம், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற குறைகள்லாம் நீங்களும் சொல்லுங்கள், நானும் என் குடும்பத்தில் இருக்கிற குறைகளை சொல்கிறேன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஏன்னா குடும்பமானோன்னு இருப்போம். இது கர்த்தருடைய குடும்பம், இது நித்திய குடும்பம். இந்த குடும்பத்தினுடைய மானத்தை நாம் காப்பாற்ற வேண்டும். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதுக்காக நான் சொல்ல மாட்டேனா அப்படின்னு இல்லை, சொல்லணும். சொல்ல வேண்டிய நபரிடத்தில் நேரடியாகத்தான் சொல்லணுமே ஒழிய அந்த நபரை குறித்து பின்னால் சொல்லக்கூடாது.
தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமல் இருக்கிறான். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? தன் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமல் இருக்கிறவன் தான் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏற முடியும். சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், சங்கீதம் 15 முதல் வசனத்திலிருந்து, கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து, சங்கீதம் 15 2வது வசனம், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும், பாருங்க, இன்னொருத்தவங்கிட்ட போய் புறம் கூறிடக்கூடாது, அதையும் நம்ம கவனமா இருக்கணும். தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். சிஸ்டர் உங்களுக்கு தெரியுமா, சுட சுட செய்தி வந்திருக்குன்னு யாராவது சொன்னாங்கன்னா, பிரதர்னு சொல்லி வந்தாங்கன்னா, என் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை நான் எடுக்க மாட்டேன், காது கொடுக்க மாட்டேன். ஸ்டாப், என்கிட்ட அதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்றத நாசுக்கா நாகரிகமாக வேற கதையை மாற்றி, அப்புறம் பிரதர் சிஸ்டர் வீட்டில் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கதையை மாற்றி கொண்டு போயிடணும். அதை விட்டுட்டு காதுக்கு நல்ல ஒரு பிக்சர் கிடைக்குது, ஒரு தின்பண்டம் கிடைக்குதுன்ற மாதிரி சொல்லுங்கள் நானாக கேட்டேன், நீங்களாக தானே சொல்கிறீங்கன்னு சொல்லி இப்படிலாம் நம்ம வேவு ஜாமக்காரர்களாக இருக்கக்கூடாது. அதே போல் தோழனுக்கு தீங்கு செய்யக்கூடாது, புறங்கூறவும் கூடாது, வாயினாலையும் புறங்கூறக்கூடாது, கிரியினாலும் தீங்கு செய்யக்கூடாது, சொல்லப்படும் நிந்தியான பேச்சை காதினால எடுக்கவும் கூடாது. ஸோ வாய், செயல், காது, இதில் எதுலேயுமே இது எனக்கு தேவையில்லாத வேலை, ஆகாதவன் அவன் பார்வைக்கு திழுப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான், ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான், இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. அப்படிதான் அந்த அதிகாரம் முடியுது. ஸோ நாம் அசைக்கப்படாமல் இருக்கணும்னா இந்த நிலையை கொஞ்சம் தயவு செய்து நம்ம கவனமாக இருக்கணும். ஸோ மற்றவங்க பார்க்காத நம்ம பார்த்து சொல்கிறோம் அப்படின்றதுல இந்த ஜாமக்காரருடைய மனநிலையை நாம் கொஞ்சம் கவனமாக வைத்துக்கொள்வோம். அடுத்தபடியாக 2 காரியம் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, 1 சாமுவேல் 14வது அதிகாரம் என்னன்னா, 15வது 16வது வசனத்தில் வாசிக்கிறோம், எதிரியினுடைய கூட்டத்தில் பயங்கரம் உண்டானது, திகில் அடைந்தார்கள், ஒருவர் பட்டயம் ஒருவர் மேல் ஒருவர் பட்டயத்தை உருவி அவங்க விழுந்தாங்க. அதே நேரத்தில் நம்ம வாசிக்கிறோம் 20வது வசனத்தில், ஒருவர் பட்டயம் ஒருவருக்கு விரோதமாய் இருந்தது. எதிரிகளிடத்தில் என்ன இருந்தது? பயங்கரம் உண்டானது, திகில் அடைந்தார்கள், ஒருவர் மேல் ஒருவர் விழுந்தார்கள், ஒருவர் பட்டய ஒருவருக்கு விரோதமாக இருந்தது. இது பழைய ஏற்பாட்டில் குறிப்பாக இந்த 1 சாமுவேல் 14 எதிரிகள்கிட்ட காணப்பட்டது. இந்த 4மே இன்னைக்கு திருச்சபைகளில் காணப்படுது. எதிரிகள்கிட்ட என்ன இருந்தது? அவங்க பயங்கரம் உண்டானதாங்க, பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும். 1 சாமுவேல் 14:15 பயங்கரம் உண்டானது. அடுத்து அவர்கள் திகில் அடைந்தார்கள், பயந்து இருந்தாங்க. 3வது 16வது வசனம், ஒருவர் மேல் ஒருவர் விழுந்தார்கள். 20வது வசனம், ஒருவர் பட்டயம் ஒருவருக்கு விரோதமாக இருந்தது. ஸோ இன்னைக்கு நம்ம புதிய ஏற்பாட்டில் வசனம் தான் பட்டயம். பைபிளை வச்சுக்கிட்டு ஒருத்தவங்களை ஜபிக்கிறோன்ற பேரில் பிரசங்கம் பண்ணுறாங்க, ஜெபிக்கிறோன்ற பேரில் திட்டுறாங்க, ஜபத்தில் சபிக்கிறது, ஒருத்தவங்கள வெட்டி சாகடிக்காமல். இதான் எதிரிகள்கிட்ட நடந்தது. எதிரிகளை ஆண்டவர் சிதைத்தார், அவங்க சிதறுண்டு போனாங்க, ஒருத்தவங்களே அவங்களுக்கு விரோதமாக கை கலப்பு வந்துருச்சு. ஆனால் இன்னொரு காரியம் நடந்தது. 1 சாமுவேல் 14, 21, 22 பெலிஸ்தருடனே கூடி அவர்களோட கூட பாளையத்திலே திரிந்து வந்த எபிரேயர் சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற இஸ்ரவேலரோட கூடிக்கொண்டார்கள். எப்பிராயிம் மலைகளில் ஒளித்து கொண்டிருந்த சகல இஸ்ரவேலரும் பெலிஸ்தர் முறிந்தோடுகிறதை கேள்விப்பட்ட போது யுத்தத்திலே அவர்களை நெருங்கி தொடர்ந்தார்கள். இதில் 2 காரியம். ஒன்று, எதிரிகளுக்குள்ள டிவிஷன் ஆண்டவர் கொண்டு வந்தார், தேவ பிள்ளைகளுக்குள்ள ஒற்றுமையை கொண்டு வந்தார். எங்கெங்க சிதறி இருக்கிற தேவ பிள்ளைகள் ஒன்று சேர்வதற்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். ஆனால் இன்னைக்கு நாம் இந்த 2 காரியமும் நமக்குள்ளே நடக்கணும். முதலாவது, சுதந்திர போராளி அவர் சொன்ன வார்த்தை இங்கே சொல்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். கங்காதர் அவர் சொன்னது தான் நினைக்கிறேன். அவர் என்ன சொன்னார்னா, கங்காதர திலகர் அவர் சொன்னது,
யுனைடெட் வி ஸ்டாண்ட், டிவைடட் வி ஃபால். ஒன்றுபட்டு நாம் நிற்கிறோம், பிரிந்து நாம் விழுகிறோம். இது எல்லாருக்கும் பொருந்தும். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, சுற்றம் பார்க்கின் குற்றம் இல்லை. குறைய பார்த்தா உறவு கண்ணுக்கு தெரியாது, உறவை பார்த்தா குறை கண்ணுக்கு தெரியாது. நாம் தேவ பணியில், ஊழியத்தில், திருச்சபையில், குடும்பத்திலையும் குடும்பங்களுக்குள்ளேயும் ஒரே திருப்பந்தியில் பங்கு பெறுகிற நீங்களும் நானும் ஆண்டவர் இந்த அற்புதத்தை பண்ணணும். ஏதோ பயங்கரம் உண்டானது, பூமி அதிர்ந்தது, திகில் அடைந்தார்கள், பயங்கரம் உண்டானது, அவங்க ஒருவர் மேல் ஒருவர் விழுந்தாங்க. இந்த எதிரிகள்கிட்ட இந்த அற்புதத்தை கர்த்தர் செய்கிறதும் ஒரு பக்கம் நடக்கணும். அதே நேரத்தில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள், சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், மலைகளிலையும் குகைகளையும் ஒழித்து கொண்டவர்கள், ஏற்கனவே போய் பெலிஸ்தியர்களுடனே கூடி அவர்களோடு சேர்ந்து கொண்டவர்கள், அவர்களோடைய பாளையத்தில் திரிந்து வந்தவர்களும், மலைகளில் ஒழித்து கொண்டிருந்த சகல இஸ்ரவேலரும் தேவனுடைய இந்த செய்தியை கேள்விப்படும் போது, தேவ பிள்ளைகள் ஒன்று சேர்றாங்கன்றதை கேள்விப்படும் போது உடனே நாம் சேர்ந்து கொள்ளணும். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஐக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அவ்வளவு கர்த்தர் நமக்குள்ளே ஒரு ரட்சிப்பை காத்து கொள்ளவும், நம் மூலம் தேவனுடைய பணி சிறக்கவும், தேவன் நாம மகிமைப்படவும், தேவ பிள்ளைகள் பக்தி விருத்தி அடையவும், பிசாசு வெட்கப்படவும் ஆண்டவர் கிருபை செய்வார். 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 24வது வசனத்தில் சவுல் ராஜா ஒரு ஆணையை பிறப்பிக்கிறார். என்னன்னா, ஒரு நாள் உண்ணாவிரதம், சாயங்காலம் மட்டும் பொறுக்காமல் எவன் போஜனம் செய்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று சவுல் ஜனங்களுக்கு ஆணையிட்டு சொல்லியிருந்தான். அதனால ஜனங்களில் ஒருவரும் எவ்வளவேனும் போஜனம் பண்ணாதிருந்தார்கள். அவங்க ஒரு தேன் கூடு, காட்டில் இருந்த தேன் கூடு, 25வது வசனம், தேசத்து ஜனங்கள் எல்லாரும் ஒரு காட்டிலே வந்தார்கள், அங்கே வெளியிலே தேன் கூடு கட்டியிருந்தது. ஜனங்கள் காட்டிலே வந்தபோது இதோ தேன் ஒழுகி கொண்டிருந்தது, ஆனாலும் ஒருவனும் அதை தன் கையினாலே தொட்டு தன் வாயில் வைக்கவில்லை. ஜனங்கள் அந்த ஆணை நிமித்தம் பயப்பட்டார்கள். இங்க சாப்பிடக்கூடாதுன்னு கட்டளை போடுறாரு. காலையில ஒரு நாள்லயே ஒரு மனுஷன் எத்தனை கட்டளை போடுறாரு பாருங்க. நான் சவுலை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். காலையில கட்டளை என்னன்னா, சண்டைக்கு போகிறவங்க சாயங்காலம் மட்டும் ஒன்றும் சாப்பிடக்கூடாது. இப்போ 31வது வசனத்திலிருந்து, அவர்கள் அன்றைய தினம் மிக்மாசிலிருந்து ஆயலோன் மட்டும் பெலிஸ்தரை முறியடித்த போது ஜனங்கள் மிகவும் விடாய்த்திருந்தார்கள். அப்பொழுது ஜனங்கள் கொள்ளையின் மேல் பாய்ந்து ஆடுகளையும் மாடுகளையும் கன்றுக்குட்டிகளை பிடித்து தரையிலே போட்டு அடித்து இரத்தத்தோடும் புசித்தார்கள். 33, அப்பொழுது இதோ இரத்தத்தோடு இருக்கிறதை புசிக்கிறதினால் ஜனங்கள் கர்த்தருக்கு இயலாத பாவம் செய்கிறார்கள் என்று சவுலுக்கு அறிவித்தார்கள். அவன், நீங்கள் துரோகம் பண்ணினீர்கள், இப்போதே ஒரு பெரிய கல்லை என்னிடத்தில் உருட்டி கொண்டு வாருங்கள். நீங்கள் ஜனத்திற்குள்ளே போய் இரத்தத்தோடு இருக்கிறதை சாப்பிடுகிறதினாலே கர்த்தருக்கு இயலாத பாவம் செய்யாதபடிக்கு அவரவர் தங்கள் மாட்டையும் அவரவர் தங்கள் ஆட்டையும் என்னிடத்தில் கொண்டு வந்து இங்கே அடித்து பின்பு சாப்பிட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். முதல்ல சாப்பிட வேணான்னு கட்டளையிட்டாரு, சாயந்தரத்தில் சாப்பிடுங்கள் என்று கட்டளையிட்டார். இதில் ரெண்டு காரியம் நம்ம பார்க்குறோம். ஒன்று, அவருடைய ஒரு ரேஷ் இங்கிலீஷில் ஒரு ஒரு அவசரமான ஒரு கட்டளை, ஒரு ஒரு பொருத்தனை. சாப்பிடக்கூடாது, சாப்பிடாம யுத்தத்துக்கு போகணும். திடீர்னு எங்கேருந்து இந்த ஒரு ஞானம் பிறந்ததுன்னு தெரில சவுலுக்கு. ஆனால் இங்கே அவர் சொல்கிற கட்டளை என்னன்னா, அந்த சவுலுக்குள்ளேயும் யாருமே 100% கெட்டவங்களும் இல்லை, யாருமே 100% நல்லவங்களும் இல்லை. எல்லாருக்குள்ளேயும் ஒரு நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் ஒருவனும் இல்லை. பிரசங்கில நம்ம வாசிக்கிறோம், 7வது அதிகாரம் நினைக்கிறேன். எல்லாருக்குள்ளேயும் ஒரு குட் சைடு இருக்கும், ஒரு பேட் சைடு இருக்கும். சவுலுக்குள்ள ஏற்கனவே இதே 1 சாமுவேலில் தான் 13வது அதிகாரத்தில் 9வது 10வது வசனத்தில் சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது தான் இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அப்போதான் சாமுவேல் கேட்குறாரு, நீ செய்தது என்ன அப்படின்னு கேட்குறாரு. பலி செலுத்துவதற்கு அவர் துணிஞ்சிட்டார். சாமுவேல் நீ என்ன செய்த அப்படின்னு கேட்குறாரு. இப்போ 1 சாமுவேல் 14 ஜனங்கள் இரத்தத்தோடு
புசிக்கிறத பார்த்த உடனே அவர் ஒரு யூதன், என்னதான் இருந்தாலும் ஒரு யூதன், இரத்தத்தோட புசிக்கக்கூடாதுன்றது தெரியும். நீங்கள் கர்த்தருக்கு இயலாத பாவம் செய்கிறீர்கள், அப்படி செய்யாதபடிக்கு அதை 34 சொல்றாரு. இரத்தத்தோடு இருக்கிறதை சாப்பிடுகிறதுனாலே கர்த்தருக்கு இயலாத பாவம் செய்யாதபடிக்கு தங்கள் மாட்டையும் கொண்டு வந்து இங்கே அடித்து சாப்பிட வேண்டும். சவுலுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஆண்டவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படுகிற ஒரு குணத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். அதனால பல நேரங்களில் பல வேளைகளில் பலர் போடுகிற கட்டளைகள் விசித்திர வினோதமான விபரீதமான தமாசான கட்டளைகளும் வருது. ஒரு சில நேரங்களில் அந்த கட்டளைக்கு பின்பாக கர்த்தருடைய வார்த்தையும் இருக்குது. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே இஸ்ரவேல் மக்கள்கிட்ட ஒரு நல்ல குணத்தை பார்க்க முடியுது. எதை சொன்னாலும் கீழ்ப்படுகிறாங்க. அவர் சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடல, தேனை கூட சாப்பிடல. சாப்பிடக்கூடாதுன்னா தேனை கூட சாப்பிடல. சாப்பிடணுன்னா உடனே ரத்தத்தையும் சேர்த்து சாப்பிட்ற அளவுக்கு கடவுளுடைய வார்த்தைக்கு மீறி போயிடுறாங்க, மறந்துட்டாங்க. சாப்பிட்டதும் யூதர்கள் தான். அவ்வளவு பேரும் பசியில் அப்படி சாப்பிடும்போது அவங்களோட கூட சாப்பிடாம இருந்த அந்த சவுல் ரத்தத்தோட சாப்பிடல, அதை வெட்டி ரத்தத்தை ஓட விட்டு அதுக்கு பிற்பாடு சாப்பிடுங்கள் என்று அங்கேயும் கட்டளை இட்டதாக நாம் வாசிக்கிறோம். 34வது வசனம் கடைசி பகுதி, ஆகையால் ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் மாடுகளை அன்று ராத்திரி தாங்களே கொண்டு வந்து அங்கே அடித்தார்கள். உடனே அதுக்கும் கீழ்ப்படுகிறாங்க. இன்னைக்கு இந்த இஸ்ரவேல் மக்களை போல, இந்த பகுதியில் நாம் வாசிக்கிற இந்த மக்களை போல நம்முடைய ஆவிக்குரிய தலைவர்கள் நமக்கு தேவன் நியமித்த அதிகாரங்களுக்கு கீழ்ப்படுகிறோமா? பிற்பாடு பார்க்க போகிறோம். சவுல் அவருக்கு ஆண்டவர் கீழ்ப்படிதலை கற்றுத்தரார் சாமுவேல் மூலமாக. ஆனால் இங்கே இஸ்ரவேல் மக்கள் எவ்வளோ ஒரு கூட்டமாக லட்சக்கணக்கான மக்கள் அப்படியே ஒரு அரசனுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறாங்க. தப்பாக சொன்னாலும் கீழ்ப்படுகிறாங்க, சரியாக சொன்னாலும் கீழ்ப்படுகிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. 35வது வசனத்தில், பின்பு சவுல் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான், அது அவன் கர்த்தருக்கு கட்டின முதலாவது பலிபீடம். கர்த்தருக்கு பலிபீடம் கட்டணும், கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மனுஷனாக சவுல் இருந்ததாக நாம் குறிப்பில் வாசிக்க முடியல. அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் ஒரு தாவீது ஒரு ஆராதனை வீரன், பல பாடல்களை எழுதியிருக்கிறார், திருப்பாடல்களை. அவர் ராஜாவாகிறதுக்கு முன்னமே அவர் இசை வாசித்து தேவனை துதிக்கிற, கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன் என்ற தன்னுடைய அனுபவத்திலிருந்தே அவர் கர்த்தர் ஆராதித்து கொண்டிருந்த ஒரு மனுஷன். அவர் ஒரு வாழ்க்கை ஃபுல்லாகவே ஒரு ஆராதனைக்காரர் தான். ராஜாவானாலும் அவர் நடனமாடி ஆராதிப்பார். ஸோ அதனால் சவுளுடைய வாழ்க்கையில் சவுல் அவர் ஒரு வர்ஷிப் மேனாக நம்ம அவரை பெருசாக பார்க்க முடியல. ஆனால் இங்கே நம்ம ஒரு குறிப்பு இருக்குது. இதுதான் சவுல் கர்த்தருக்கு கட்டின முதலாவது பலிபீடம். கர்த்தருக்கு பலிபீடம் கட்டுவது என்பது எப்படி இருக்கணும்? யாத்திராகமம் 20வது அதிகாரம். இன்றைக்கி நம்ம பலிபீடங்கள் கட்டுறதில்ல, அதை குறித்து இன்னைக்கு ரொம்ப பெருசாக அதிகமாக பேச முடியாட்டினாலும் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த கூட்டத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யாத்திராகமம் 20வது அதிகாரம். 20வது அதிகாரத்தில் 22லேருந்து நீங்கள் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா, நீங்கள் எப்படி எனக்கு பலிபீடத்தை கட்டணும் அப்படின்னு அந்த 10 கற்பனையை மோசேக்கு தேவன் சீனாய் மலையில் கொடுக்கும்போது, அதை முடியும் போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு ஒப்பாக, 23வது வசனம் யாத்திராகமம் 20:23, நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலே தெய்வங்களையும் பொன்னினாலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்கவே வேண்டாம். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதின்மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன். எனக்கு கல்லினால் பலிபீடத்தை உண்டாக்க வேண்டுமாகில் அதை வெட்டின கல்லுகளால் கட்ட வேண்டாம். அதன் மேல் உளியிட்ட உடனே அதை அசுசிப்படுத்துவாய். என் பலிபீடத்தின் மேல் உன் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு படிகளால் அதன் மேல் ஏறவும் வேண்டாம். 24வது வசனத்தை ஆங்கிலத்தில் எப்படி எழுதியிருக்குன்னா, இன் எவ்ரி பிளேஸ் வேர் ஐ காஸ் மை நேம் டு பி ரிமெம்பர்ட் ஐ வில் கம் டு யூ அண்ட் பிளஸ் யூ. என் நாமத்தை நினைவு கூறுகிற எந்த ஸ்தானத்திலும், பிரஸ்தாபப்படுத்துவது அப்படின்னா ஒரு பிரகடனப்படுத்துவது, அறிவிப்பது, தெரிவிப்பது, உணர்த்துவது. இப்போ இன்னைக்கு நாம கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துறோம்.
அதை தீவுகளுக்கு, ஜனங்களுக்கு அவருடைய ரட்சிப்பை நீங்கள் கூவி அறிவியுங்கள் நாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அதை கர்த்தருடைய நாமத்தை நாம் நினைவு கூறுகிற இடத்தில், எந்த ஸ்தானத்திலும் எந்த இடத்திலையும் அவர் நம்மிடத்தில் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்ம குறிப்பாக பலிபீடம் கட்டுவது அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் அவங்க மண்ணினாலே கட்ட சொல்லி கற்பனை இருந்தது. நாம் இன்னைக்கு போகிற இடத்துலலாம் பலிபீடத்தை கட்டிகிட்டு இருக்க முடியாது. அதாவது எந்த ஸ்தானத்திலும், எந்த ஸ்தானம், ராஜஸ்தான், பாகிஸ்தான், இந்துஸ்தான், இது ஒரு சமஸ்கிருத வார்த்தை ஸ்தானம். அப்படி அதனால தான் இந்த தமிழ் பைபிள் அப்படி எழுதியிருக்கு. அது சாதாரணமான தமிழில் சொல்லணுன்னா, எந்த இடத்திலும், எந்த பொது வெளியிலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த ஸ்தானத்திலும், எந்த இடத்திலும், in any place, in every place where we remember the name of the Lord Jesus Christ, இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்துகிற, நினைவு கூறுகிற, நினைத்து பார்க்கிற எந்த இடத்துலையும் கர்த்தர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பலிபீடத்தை, கர்த்தருக்கு பலிபீடம் கட்டுகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய வாக்குறுதி. நாம் இன்றைக்கு பலி கட்டுவது, கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டுவது என்றால் என்ன? முதல் பாயிண்ட், சவுல் தன்னுடைய வாழ்க்கையில் முதலாக இங்கே தான் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுறார். நாம் கட்ட வேண்டிய பலிபீடம் ஒரு 7 காரியம் சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். முதலாவது, கர்த்தருடைய நாமத்தை நாம் நினைவு கூறுகிறவர்களாக இருப்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்படின்னா மேலே பார்த்துக்கிட்டே நடந்து போகிறதில்ல. எனக்கு உதவி வரும் கண்மொழி நோக்கியே பார்த்துக்கிட்டே போனால் கீழே பள்ளத்தில் விழுந்துருவேன், எங்கேயாவது அடிபட்டுடும். என்னுடைய ஆவிக்குரிய மனக்கண்கள் பரத்தை நோக்கி இருக்க வேண்டும். ஆண்டவருடைய கைகள் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார் என்கிற விசுவாச பார்வை. மேலானவைகளையே நாடுங்கள், பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள், தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை தேடுங்கள். தேடுகிற, நாடுகிற, ஏங்குகிற, பார்க்கிற உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஆண்டவர் சொன்னார்னா, கடன் துக்கம், வயிற்று வலி துக்கம் இல்லை. எப்போது அவரை காண்போம், எப்போ அவர் திரும்ப வருவார், இந்த உலகத்தை விட்டு எப்போ நீங்குவோம், வந்தால் நல்லா இருக்குமே என்கிற அந்த துக்கம் சந்தோஷமாக மாறும்னு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் யோவான் 16. அதனால் ஆண்டவர் சொல்லுகிற துக்கம் என்ன, நான் எதை துக்கமாக பார்க்குறேன், அவர் சொல்லுகிற சந்தோஷம் என்ன, நான் எதை சந்தோஷமாக பார்க்குறேன். எந்த துக்கத்தை அவர் சந்தோஷமாக்குவார், நான் எந்த துக்கத்தை சந்தோஷமாக மாறணும்னு நினைக்கிறேன். ஸோ இது இந்த புரிந்து கொள்ளல் தான் வித்தியாசப்படுகிறோம். ஸோ கர்த்தருடைய நாமத்தை முதலாவது நினைவு கூற, பிரஸ்தாவப்படுத்த, எந்த ஸ்தானத்திலும் பிரஸ்தாவப்படுத்த நாம் கற்றுக்கொள்வோம், பழகுவோம். இன்றையிலிருந்து, ஒருவேளை இன்னையிலேருந்து இதை ஆரம்பிச்சோம்னா, சவுல் கட்டிய முதலாவது பலிபீடத்தை போல இப்போலிருந்தாவது பலிபீடத்தை கட்ட ஆரம்பிப்போம். இந்த மனநிலையை உருவாக்க கட்ட ஆரம்பிப்போம். அடுத்ததாக, இந்த பலிபீடத்தை கட்டுகிற இந்த சாமுவேல் எங்கே கட்டினார்? இவருக்கு முன்பாக வாழ்ந்த சாமுவேல் நியாயாதிபதி, 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம். சாமுவேல் ராமாவுக்கு திரும்பி வருவான், அவனுடைய வீடு அங்கே இருந்தது. அங்கே இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து அவ்விடத்தில் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். வீடு எங்கே இருக்கோ அங்கே பலிபீடத்தை கட்டினார். முதலாவது வீட்டில் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம், கர்த்தருடைய நாமத்தை நினைவு கூறுவோம். வீட்டில் இப்போ ஒரு சில வருடங்களாக என்னுடைய அம்மா கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. என்னுடைய பெற்றோருக்கு ஒரு சமீப காலமாக அவங்க என்னை வாட்ச் பண்ணுறாங்க, அவங்கள வச்சுக்கிட்டு தான் நான் பேசுகிறேன். குடும்பத்தில் நடக்கிற சில நிகழ்வுகள் என்ன காயப்படுத்துகிற, மனஸ்தாபப்படுத்துகிற சில வார்த்தைகள், சில சூழ்நிலைகளில் முன்ன ஒரு காலத்தில் நான் ரொம்ப உடனே நான் தொட்டா சினுங்கி போலையோ அல்லது உடனே என்னுடைய கோபத்தையோ என்னுடைய வேதனையோ தெரியப்படுத்திக்கிட்டே இருப்பேன். ஆனால் ஒரு வசனத்தோடு நெருங்க ஜெப வாழ்க்கையில் அதிக நேரத்தை ஜெபத்தில் கொடுக்க இப்போது என் மனதை கஷ்டப்படுத்துகிற காரியங்கள், என்னை புறக்கணிக்கிற மாதிரி எனக்கு தோன்றுகிற காரியங்கள், ஒருவேளை அங்கே புறக்கணிச்சிருக்க கூட மாட்டாங்க, ஆனால் எனக்கு அப்படி தோன்றி கொள்ளலாம். ஏன்னா மனுஷன் தானே.
நாம் நிறைய நினைப்போம், என்ன மற்றவங்க மதிக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருப்போம். அப்போ தான் அவங்க மதிக்கவே மாட்டாங்க. என்ன இப்படி அவமதிக்கிறாங்கன்னு நான் நினைப்பேன். ஆனால் அவங்க ஒன்றும் என்னை அவமதிச்சிருக்கவே மாட்டாங்க. அது உண்மையாக இருக்கலாம், உண்மை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாம் அப்படி யூகித்து கொள்றதுனால தானே நாம் மனித உணர்வுகளுக்கு நாம் அடிமையாகி விடுறோம். ஆனால் எப்போ கர்த்தரை நோக்கி முழங்காலில் நிற்க, ஜெபிக்க, வீட்டில் அப்பா அம்மா மகன் மனைவிக்கு தெரிந்ததை சொல்கிறேன், ஜெப நேரத்தை அதிகப்படுத்த முன்ன போல் இப்போது எல்லாத்துக்கும் உடனே பதில் கொடுத்து நான் என்னுடைய நாவை நான் அசூசிப்படுத்துறதில்லை. நான் என்னை காத்துக்கொள்கிறேன். சாமுவேல் அவனுடைய வீட்டிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினதாக நாம் வாசிக்கிறோம். முதலாவது நம்முடைய வீட்டில் நாம் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டுவோம். ஒவ்வொரு வீட்டில், லிவிங் ரூமில், நம்மளுடைய கிச்சனில், நம்முடைய டைனிங் ஹாலில் சாப்பிடுவதற்கு முன்னாக வேதத்தை திறந்து வாசிப்போம். இதை நான் ஒரு சில வருஷமாக நான் செஞ்சிகிட்டு இருக்கிறேன். சாப்பிடுவதற்கு முன் வேதத்தை திறந்து வாசித்து விட்டு சாப்பிட்றேன். ஜெபித்து விட்டு சாப்பிட்றோம், ஆனால் பலிபீடம் கட்டி சாப்பிட்றோமா? அதாவது என்ன? கர்த்தருடைய நாமத்தை நினைவு கூர்ந்து அவர் வார்த்தையை வாசித்து ஜீவ அப்பத்தை உண்டு சாப்பிட்டு விட்டு தான் சாப்பாட்டில் கை வைக்கணும் அப்படின்றது நான் கர்த்தரோட பண்ண பொருத்தனை. அதான் நான் அதாவது ஒரு லீகலிஸ்டிக்காக சட்டமாக அப்படி இல்லை. சன்னத்தில் செய்யலைன்னா அது ஒன்றும் பெரிய குற்றமாயிட போகிறது கிடையாது. ஆனால் பெரும்பான்மையாக அதிகபட்சமாக என் மனைவி மகன் அன்றைக்கி ஒரு 2 நாள் ரெண்டு வேளை நான் அப்படி செய்யலை. என் பையன் 6 வயசு பையன் என்கிட்ட சொல்கிறான், இப்போல்லாம் பைபிள் படிக்க மாட்டேறீங்கப்பா சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்படின்னு என்கிட்ட சொன்னான். நான் வந்துட்டு சொல்கிறதா நான் வந்துட்டு சொல்கிறது போய் இப்போ அவன் என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். அப்புறம் அதுக்கடுத்த வேலையில் ஒழுங்காக நான் பைபிள் எடுத்து படிச்சுட்டு சாப்பிட்டேன். ஸோ சில நேரத்தில் அப்படி மிஸ் ஆகிடுது. ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த, பலிபீட கட்ட நாம் கற்றுக்கொள்வோம். சாமுவேல் அதை வீட்டில் ஆரம்பித்தார். 2 சாமுவேல் 24வது அதிகாரம் 24வது 25வது வசனத்தில் தாவீது அர்வனா என்ற ஒருத்தருடைய நிலத்தில் இஸ்ரவேலில் உண்டான வாதை நிறுத்தப்படுவதற்கு அவர் அங்கே பலிபீடம் கட்ட வர்றார் தாவீது ராஜா. அப்போ அவர் ராஜா அர்வனாவை பார்த்து 2 சாமுவேல் 24 அப்படி அல்ல, நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலைக்கிரயமாய் வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் 50 சேக்கல் நிறை வெள்ளிக்கு கொண்டான். அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. தாவீது சொன்ன வார்த்தை என்ன? நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்த மாட்டேன், அதை உன் கையிலே விலைக்கிரயமாய் வாங்குவேன். இங்கிலீஷில் எப்படி எழுதியிருக்குன்னா, ஐ வில் நாட் ஆஃபர் burnt offerings to the Lord my God that cost me nothing. எனக்கு செலவிழக்காமல், என்னை பாதிக்காமல் நான் பலிபீடம் கட்ட மாட்டேன். என்னை பாதித்து எனக்கு அது ஒரு விலை செலுத்த வேண்டும். அதற்கு நான் வெறுமையாக உன் கையில் இலவசமாக வாங்க மாட்டேன். நான் அதற்குரிய விலை கிரயத்தை கொடுத்து தான் அந்த இடத்த வாங்கி நான் பலிபீடம் கட்டுவேன்னு தாவீது ராஜா சொன்னார். நாம் கர்த்தரை நினைக்க வேண்டும். முதலாவது வீட்டிலே சாமுவேல் பலிபீடத்தை கட்டினார். நாம் வீட்டில் கர்த்தரை நினைத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை பலிபீடமாய் நாமே பலிபீடமாய் மாறுவோம். 3வது, அதற்கு செலுத்த வேண்டிய விலை கிரயத்தை செலுத்த கற்றுக்கொள்வோம். பலிபீடத்துக்கு பின்னாக பலிபீடத்தை ஒட்டி உள்ள சத்தியங்களை புரிந்து கொண்டோமானால், நான் கட்ட வேண்டிய பலிபீடம் கர்த்தரை நினைக்கணும், என் வீட்டில் நினைக்கணும். வீட்டில் எப்படி இருக்குன்னா அப்படிதான் வெளியே இருப்பேன், சபையில் இருப்பேன். 3வது, அதற்கு நான் என்ன விலை கிரயம் செலுத்துகிறேன், என்ன பாதிக்காமல் நான் பலிபீடம் கட்டுறேன். அப்படி இல்லை. அதாவது எப்படின்னா, சந்தோஷமாக கேக் வெட்டும்போது ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு கேக் வெட்டுறது மட்டும் இல்லை, என்னை பாதிக்கணும். என்னை மற்றவங்க துன்பகரமான நேரத்தில் என்னை தவறாக பேசி, இழிவாக பேசி, காயப்படுத்தி, மனதை உடைக்கிற அந்த நேரத்தில் கர்த்தர் நினைக்கிறேனா, அந்த நேரத்தில் ஆண்டவருக்காக நான் அமைதியாக சாந்தமாக அவருடைய சுபாவத்தை பிரதிபலிக்கிறேனா, இது ரொம்ப முக்கியமானது. அதே நேரத்தில் அப்படி நாம் செய்யும்போது, அப்படி கர்த்தருக்கு நாம் பலிபீடம் செய்யும்போது ஆண்டவர் நம்ம கொடுக்குற ஒரு அருமையான வாக்குத்தத்தம் பாருங்கள். யாத்திராகமம்
29வது அதிகாரம், யாத்திராகமம் 29:43. நீங்கள் அப்படி நீங்கள் தலைமுறைதோறும் நீங்கள் பட வேண்டிய நித்திய சர்வாங்க தகன பலி இதுதான் என்று 42 முடியுது. யாத்திராகமம் 29:42 இப்படி முடியுது. 43 கர்த்தர் கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குறுதி, அங்கே நீங்கள் எனக்கு செலுத்துகிற அந்த பலிபீடங்களில் இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன். அந்த ஸ்தலம், அந்த இடம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும். நாம் எப்போ கர்த்தரை நினைவு கூர்ந்து அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதம், அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய மகிமையினால் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். நம்மை அந்த இடங்களில் நம்மை சந்திக்கிறார். The place where we can meet God, in the place where God can sanctify by His glory, அவருடைய மகிமையினால் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற, அவர் நம்மை வந்து சந்திக்கிற, ஆசீர்வதிக்கிற இடம், கர்த்தரை நாம் நினைவு கூறுகிற இடம். இதை ஒரு பாடமாக இந்த 7ஆம் பாகத்தில் 1 சாமுவேல் 14வது அதிகாரத்தினுடைய இந்த 7வது சந்திப்பில் நாம் ஒரு காரியத்தை, ஒரு தீர்மானத்தோடு இந்த தியானத்தை நாம் நிறைவு செய்ய போகிறோம். நான் எப்போதும் கர்த்தரை நினைவு கூறுவேன், அவரை பிரஸ்தாபப்படுத்துவேன். எந்த ஸ்தானத்திலும் பிரஸ்தாபப்படுத்துவேன், தாழ்விலும் பிரஸ்தாபப்படுத்துவேன். மனிதர்கள் என்னை புகழ்ந்து உயர்த்தும் போதும் கர்த்தரை நான் உயர்த்துவேன். என் கையை கர்த்தர் உயர்த்துறாருன்னா அந்த கையே பிடிச்சி நான் அவர் கையை உயர்த்துவேன். அந்த மனநிலை நமக்கு இருக்கும்போது, வீட்டில் அதை அப்படி பலிபீடத்தை கட்டும்போது, அதற்குரிய விளைக்கிரயத்தை செலுத்தி நாம் பலிபீடம் கட்டும்போது கர்த்தர் நம்மை சந்திக்கிறார். தேவனை சந்திக்கிற நேரம் அது. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார், நேபுகாத்நேச்சார் மிருகங்களோடே சஞ்சரித்தார். காட்டு கழுதைகளோடும் மாடுகளோடும் 7 வருஷம் சஞ்சரித்து கொண்டிருந்தார். அப்படிதான் நம்ம வாசிக்கிறோம் தானியேல் 4வது அதிகாரத்தில் 5வது அதிகாரத்தில். அவர் மிருகங்களோடு சஞ்சரித்தார் 7 வருஷம். ஏனோக்கு கர்த்தரோடு சஞ்சரித்தார் 300 வருஷம். நீங்கள் யாரோட சஞ்சரிக்க போறீங்க? மிருகங்களோடு சஞ்சரிக்க போறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கழுதைங்க தான் ஃப்ரெண்ட்ஸு நேபுகாத்நேச்சாருக்கு. அந்த மாதிரி கழுதைங்களோட ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கிட்டு, கழுதை முன்னாடி நல்லா பேசும், பின்னாடி போனால் உதைக்கும். மாடு முன்னாடி போனாலே முட்டும். முன்னாடி முட்டுறதும் பின்னாடி உதைக்கிறதும் தான் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 7 வருஷம் மனுஷன் புல்லு சாப்பிட்டே வாழ்ந்துருக்காரு. நாம் தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கையின் அர்த்தம் என்னன்னா, கர்த்தரை நினைவு கூறுகிற நேரங்கள் அல்லது கர்த்தரை மறக்கிற நேரங்கள், தேவனை விட்டு விலகுகிற நேரம். அவரை மறந்துட்டு நம்ம பாட்டு தனியாக செயல்பட்டோம்னா நாம தான் தொலைந்த ஆடு, 100 ஆட்டில் ஒரு ஆடு. அவரை மறந்து விடாதபடிக்கு, அவர் செய்த நன்மைகள் உபகாரங்களை மறந்து விடாதபடி அவரை நினைவு கூர்ந்து பிரஸ்தாபப்படுத்துகிற ஒரு ஆவியை நாம் காத்துக்கொள்வோம். யோபு 1:5 யோபு தன் பிள்ளைகளுக்காக, அவங்க விருந்து பண்ணி சேர்ந்து பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் சேர்ந்து சாப்பிட்டுட்டா யோபுக்கு பயம் வந்துடும், என் பிள்ளைங்க எங்கே ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களோ. ஏன்னா யோபுடைய மனைவி வாய் சரியில்லை. ஏதாவது தப்பு நடந்தால் நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடும்னு பேசுகிற ஒரு மனைவி. அம்மாவுடைய புத்தி பிள்ளைங்களுக்கு வந்துருமோ அப்படின்னு யோபு பயந்துக்கிட்டு, பிள்ளைங்க எப்பெல்லாம் விருந்து செய்கிறாங்களோ, யோபு 1:5, விருந்து செய்கிற அவரவருடைய 4 முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். அதில் ஒரு குறிப்பு பாயிண்ட் என்னன்னா, அவருடைய பிள்ளைகளை யோபு அழைத்து பரிசுத்தப்படுத்தி பலிகளை செலுத்துவார், பரிசுத்தப்படுத்துவார். அதாவது பிள்ளைகளை அவர் கான்செக்ரேட் பண்ணுவார். ஜோப் consecrated his children and then he gave burnt offerings, he offered offerings. பிள்ளைகளை கான்செக்ரேட் பண்ணுறது, பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துவது, இது பலி செலுத்துகிறவர்களுடைய ஒரு மனநிலை. நாம் கர்த்தரை நினைவு கூறுவோம், எந்த ஸ்தானத்தில் நினைவு கூறுவோம். வீட்டில் பலிபீடம் கட்ட சாமுவேலை போல கற்றுக்கொள்வோம். தாவீதை போல விளைக்கிரயம் செலுத்தி நாம் செலவு பண்ணப்பட கற்றுக்கொண்டு கர்த்தரை நினைவு கூறுவோம். அப்பொழுது அவர் நம்மை சந்திக்கிறார். அவர்
அவருடைய மகிமையினால் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். அவருடைய மகிமை, தேவ மகிமை. மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. மனுஷரால் வருகிற மகிமை அல்ல, தேவனால் வருகிற மகிமையை நாம் தேடும்போது அந்த மகிமையினால் நம்மை அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். அதே நேரத்தில் நாம் கர்த்தருக்கு செலுத்துகிற பழியை விளைக்கிரயம் செலுத்தி நாம் செய்யும்போது நிச்சயமாக நம்முடைய வீட்டில் நம்மை சுற்றி இருக்கிறவர்களை நாம் அவர்களை பரிசுத்தப்படுத்த முடியும், அவங்கள கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். குறிப்பாக நம்முடைய அடுத்த தலைமுறை இப்படி நாம் கர்த்தரை நினைவு கூர்ந்து வாழ்கிறவர்களாக இருக்கும்போது நம்மளுடைய வீட்டில் வளர்கிற பிள்ளைகள் அவங்க பரிசுத்தப்படுறாங்க. அவருடைய மகிமையினால் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்வு முறையினால் இந்த பலிபீடம் கட்டுகிற கர்த்தரோடு உறவு உடன்படிக்கை ஐக்கியம் வைத்திருக்கிறவர்கள் மூலமாக அவருடைய பிள்ளைகள் பரிசுத்தப்படுத்தப்படுகிறார்கள். சவுல் முதல் பலிபீடத்தை அங்கே கட்டினார். நம்ம வாசிக்கிறோம் 1 சாமுவேல் 14:20, 1 சாமுவேல் 14:35. பின்பு சவுல் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அது அவன் கர்த்தருக்கு கட்டின முதலாவது பலிபீடம். நாம் பலிபீடம் கற்றுக்கொள்வோம். கர்த்தரோடு இசைந்து இருக்க பழகுவோம். அடுத்த கூட்டத்தில் இதனுடைய தொடர்ச்சியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருக்கு பலிபீடம் கட்டுவது என்றால் என்ன அப்படின்றத நீங்களும் தேடுங்க. அது உங்களுக்கும் ஒரு உற்சாகமாக இருக்கும். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, சவுல் ஒரு ஆராதனை வீரராக நாங்கள் அவருடைய வாழ்க்கையில் பெரிதாக நாங்கள் வாசிக்க முடியல. ஆனால் இந்த குறிப்பிட்ட இந்த இடத்துல ஆண்டவரே, அவர் உமக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினதாக வாசிக்கிறோம். அதுக்கு முந்தின அதிகாரத்தில் தான் அவர் பலி செலுத்தி சாமுவேல் குறித்த நேரத்துக்கு முன்பாக செயல்பட்டு திட்டு வாங்கினார். ஆனால் இந்த இடத்துல அவர் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தையே கட்டினார். அவர் தனிப்பட்ட விதத்தில் அவர் முதல் ஒரு பலிபீடத்தை கட்டினதாக நம்முடைய ஆவியானவர் நீர் குறிப்பு எழுதி வைத்திருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நாங்கள் கட்டுகிற பலிபீடம் அது எந்த இடத்துல கட்டணும் என்பது உமக்கு தெரியும். அதை செய்ய உதவி செய்யும். குறிப்பாக உம்மை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நீர் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறீர், எங்களை சந்திக்கிறீர், உம்முடைய மகிமையினால் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறீர். அந்த கிருபை எங்களுக்கு தாரும். உம்மை நினைவு கூர்ந்து குறிப்பாக எந்தெந்த கஷ்டமான சூழ்நிலைகளை உம்மை நினைத்து பார்க்க உதவி செய்யும். ஆண்டவரே, நீர் மரண பரியந்தம் எங்களை நடத்துகிற தேவன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் எங்களுடைய தேவன். மரண பரியந்தமும் எங்களை நடத்துகிறவர். அந்த உணர்வை, அந்த உறவை, ஐக்கியத்தை இன்னும் எங்களுக்கு வலுப்படுத்தி கர்த்தருக்கு பலிபீடம் கட்டுகிறவர்களாக வீட்டிலே கட்ட ஆரம்பிக்க உதவி செய்யும். இந்த நாளில் குறிப்பாக இந்த வேத பகுதியை தியானித்து கொண்டிருந்த இந்த கூட்டத்தில் யாருடைய வீட்டில் உம்முடைய பலிபீடம் கட்டப்படவில்லையோ, உம்மை நினைவு கூறாமல் இருக்கிறார்களோ, அந்த வீடுகளிலே தேவ மகிமை வெளிப்பட, பிள்ளைகள் பரிசுத்தமாக்கப்பட, கர்த்தரை நினைவு கூறுகிற ஒரு நபர் ஒவ்வொரு வீட்டிலும் உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த ஜெப நேரத்தில் யாருக்கு இந்த வசனம் பிரயோஜனமாக இருந்ததோ, யாரோடு நீர் பேசினீரோ, அவர்களுக்குள் இந்த கிரியையை நீர் செய்வீராக, வசனத்தை உறுதிப்படுத்துவீராக. இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.